ரிச்சர்ட் உம்ரான் மட்டுமல்லாது கிறிஸ்துவை அறிக்கை செய்த விசுவாசிகளும் அநேக பாதிரியார்களும் சிறையில் அனுபவித்த சித்திரவதைகள் மிகவும் கொடுமையானவைகள். அவை சொல்வதற்கும் கேட்பதற்கும் மிகவும் பயங்கரமானவைகள். அவைகளுள் ஒன்றுதான் பிட்டஸ்டி என்ற இடத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் ஒரு சம்பவம். அது என்னவென்றால், கம்யூனிஸ்டுகள் கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையில் 4 நாட்கள் இரவும் பகலும் சிலுவையோடு கட்டி வைத்தார்கள். பின்பு அவர்களை சிலுவையோடு தரையில் படுக்க வைத்து அவர்களின் முகத்திலும் சரீரங்களிலும் மற்ற கைதிகளை மலம் கழிக்கும்படி உத்தரவிட்டார்கள். அதன்பின் சிலுவைகளை திரும்பவும் நேராக நிமிர வைத்து, உங்களுடைய கிறிஸ்துவை பார், எவ்வளவு அழகாக இருக்கிறார், பரலோகத்திலிருந்து என்ன ரம்யமான வாசனையை வீச செய்கிறார் என்று கூறி பரியாசம் செய்வார்களாம். அவர்கள் செய்த கொடுமைகளை தாங்க முடியாமல் பைத்தியம் பிடிக்கும் நிலைமைக்கு வந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை சிறையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மலத்தையும் சிறுநீரையும் பிரதிஷ்டை செய்து அங்குள்ள மற்ற கிறிஸ்தவர்களுக்கு ராபோஜனம் கொடுக்கும்படி பலவந்தப்படுத்தினார்கள். இவ்வாறாக கிறிஸ்தவர்கள் அனுபவித்த கொடுமைகள் கொடூரமானவைகளாக இருக்கும் இந்த நிலையிலும் சாட்சியாக இருந்த அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரது பெயர்தான் மிலான் ஹைமோவிசி. அவர் சிறையில் விசுவாச வீரன் என பெயர் பெற்றிருந்தார். ருமேனியாவில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகள் நிரம்பி வழிந்தன. ஆதலால் சிறை காவலர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய பெயர் தெரியாது. அங்கே சிறையின் விதிகளை மீறியவர்களுக்கு பிரம்பினால் 25 அடிகள் என்பதுதான் தண்டனை. அவ்வாறு தவறு செய்தவர்கள் தண்டனைகளை பெற்றுக்கொள்வதற்காக செல்லும் கணக்கற்ற சமயங்களில் பாதிரியார் மிலான் மற்றவர்களுக்குரிய அடியை வாங்குவதற்கு தான் போய் நிற்பாராம். இவ்வாறாக சிறையில் அடிகளை பெற்றும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தியிருக்கிறார் பாதிரியார் மிலான்.